செல்போன்ல தான் நோண்டிட்டு இருக்கிறான். நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தை 100 தடவை கூப்பிட்டா கூட அப்துல்லா அப்துல்லான்னு கூப்பிட்டா அப்படின்னா நீங்க 10 தடவை கூப்பிட்டா கூட காதுல சங்கு மாதிரி தான் உட்கார்ந்து இருக்கிறான். இன்னைக்கு எல்லா வீட்லயும் நடக்குது. படிச்சவன் படிக்காதவன் அறிஞ்சவன் அறியாதவன் எல்லா வீட்லயுமே 10 தடவை கூப்பிட்டா கூட பெற்றவங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி என்ன சொன்னாங்க தெரியுங்களா? அல்லாஹ் அக்பர். அபுவா அப்படிங்கிற இடத்துல அன்னை ஆமினா ரலியல்லாஹு தஆலாங்கல ஒரு மலைக்கு மேல அடக்கம் செஞ்சிருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு 6 வயசு. மதீனாவுக்கு போறாங்க. அங்க இருக்கக்கூடிய சொந்த பந்தங்களை பார்த்துட்டு திரும்பும் சமயத்துல அவங்களுடைய தாயார் ஆமினாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, நெஞ்சு வலி வந்துருச்சு. அவங்களால எதுவுமே பேச முடியல. அதே இடத்துல சுருங்கி இறந்து போறார். யாரு? அன்னை ஆமினா. அபுவா அப்படிங்கிற இடத்துல மக்காவுக்கும் மதீனாவுக்கும் நடைபெற்ற ஒரு இடத்துல நடுவில் இருக்கக்கூடிய இடம். அந்த சமயத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல ஆண்டுகளுக்கு பிறகு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு 59 ஆண்டுகள் வயசாயிடுச்சு. எத்தனை வயசு? 59 வயசு. அந்த சமயத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்டத்தட்ட 60,000 மக்கள், 60,000 சத்திய தோழர்களோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்காக வேண்டி புறப்படுகின்றார். மதீனால இருந்து கிளம்பி வராங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஒட்டகம் அபுவா அப்படிங்கிற இடத்துக்கு வந்த உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்தை திசை திருப்புகின்றார்கள். அந்த மலையின் பக்கம் நெருங்குகின்றது. பின்னாடி இருக்கக்கூடிய படை மக்கள் எல்லாமே அப்படியே திரும்புறாங்க. ஒரு சஹாபி கேட்கிறாங்க, மக்காவுக்கு இந்த வழியில போகணுமே, ஆனா திசையில பெருமானார் வேற திசை நோக்கி போறாங்களே. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயாருடைய நினைவு வந்து விட்டது. ஆகையால் அபுவா என்ற இடத்திற்கு அன்னை ஆமினாவை சந்திப்பதற்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னோக்கி செல்கின்றார்கள் என்பதாக சொன்னவுடன் 60,000 படைகளும் அப்படியே திசையை நோக்கி செல்கின்றன. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஸ்வா அப்படிங்கிற ஒட்டகத்து மேல உட்கார்ந்து இருக்கிறாங்க. கீழே விட்டுட்டு பெருமானார் அந்த மலைக்குன்றுக்கு மேல ஏறுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20-30 அடி உயரம் இருக்கும். அந்த இடத்துக்கு போய் அபுவா என்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அன்னை ஆமீனா அதற்கு பெருமானாருடைய தாயார் வஃபாத்தாகி நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமாட்டு பக்கம் உட்கார்ந்துக்கிட்டாங்க. எப்படி உட்கார்ந்தாங்க தெரியுங்களா? அதாவது உட்கார்ந்து 2 கால் அப்படி நிப்பாட்டி அப்படியே தலையை வச்சு அப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க. புரிஞ்சு தாரை தாரையாக தண்ணீர் வருகின்றது. தாரை தாரையாக தாடி முபாரக் பீக்கையா, தாடி முபாரக் நனைந்து கீழே சொட்டு சொட்டாக விழுந்து. அதற்கு அபூபக்கர் சஹாபாக்கள் பக்கத்துல அமர்ந்து பார்க்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுது புலம்புகின்றார்கள். வாயத்தோடு எந்த வார்த்தையும் சொல்ல, அப்படியே அழுகிறாங்க. அழுத பிறகு தன்னுடைய தாயாரிடத்துல சொல்றாங்க, என்னுடைய தாயாரே, ஐமேரிமா அகர் து ஜிந்தி ஹோதி, நீ உயிரோடு இருந்தால், நான் தொழுகைக்கு நிற்கிறேன், நான் தொழுகைக்கு நின்றுட்டு இருக்கிறேன், சூரா ஃபாத்திஹா ஓதிட்டேன், ஏ முஹம்மத் என்பதாக நீ அழைத்தால் அடுத்த நிமிடம் என்னுடைய தொழுகை முறித்து விட்டு உன்னிடத்துல லப்பை யா அம்மா அப்படின்னு வந்து நிற்பேன் அப்படின்னா. என்ன சொல்லுங்க? என்னுடைய தாயார் என்னை அழைக்கின்றால் நான் தொழுகைக்காக வேண்டி நின்று கொண்டிருக்கின்றேன். சூரா ஃபாத்திஹா ஓதிவிட்டேன். ஓதிய பிறகு முஹம்மத் என்பதாக என்னை நீங்கள் அழைத்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு பதில் கொடுப்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய கிருபையில அஸ்ஸலாத்து குர்ரத்து ஐனுல்லி, தொழுகையுடைய கண்குளிர்ச்சியாக இருக்கின்றது என்பதாக நான் சொன்னேனே, அந்த தொழுகையை விட்டு உங்களுக்கு முன்னால் வந்து நிற்பேன் என்னுடைய தாயாரே என்பதாக சொன்னார். சிந்திச்சு பாரு, தாயுடைய சொல்லுக்கு எவ்வளவு கட்டுப்பட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல மிகவும் வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு அமர்ந்து அழுகின்றார்கள். சத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு. அதுக்கு பின்னாடி சொன்னாங்க, இன்றைக்கு இரவு நாம் இங்குதான் தங்குவோம். அல்லாஹ் அக்பர். இன்றைக்கு இரவு இங்குதான் நாம் தங்குவோம் என்பதாக 60,000 படைகளோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபுவா என்ற இடத்திலே அன்னை ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய கல்லறையுடைய அடக்கப்பட்ட அடக்கஸ்தலத்திலே தங்குகின்றார்கள். சொல்லக்கூடிய நோக்கம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நம்ம 100 தடவை இல்ல 10 தடவை நம்ம பையனை கூப்பிட்டா கூட பதில் சொல்ல மாட்டேங்கிறான். ஏன்? செல்போன்ல ஊடுருவி போயிட்டான். செல்போன்ல அப்படின்னா உள்ள நுழைஞ்சிட்டான். அதை விட்டு வெளியில வர முடியல. நீங்க பாட்டுல கத்திக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ரே அப்துல்லா, ரே அப்துல்லா, ரே அப்துல்லா, காரேங்கா சைத்தாங்கா வச்சா அப்படி. அவன் எதுவுமே செவடங்காதல சங்கு, அவனுக்கு எதுவுமே கேட்காது. ஏன்? யார் கூப்பிடுறா? தாய் கூப்பிடுறாரா? தந்தை கூப்பிடுறாங்களா? அப்படிப்பட்ட நிலைமை ஆயிடுச்சு.